இன்னைக்கு சென்னையிலேயே முதல் முறையாக முதியோர்களுக்குன்னு ஒரு தனி எக்ஸிபிஷன், அவங்களுடைய வாழ்வியல் முறைக்கு தேவையான விஷயங்கள்லாம் இங்கே எக்ஸிபிட் பண்ணி, அதாவது வீடுகளாகட்டும், வாங்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும், இல்லை வாடகைக்கு இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு வீல் சேரு, ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே போடுற லிஃப்ட்டு, ஸ்டேர் கேஸில் தனியாக ஏறி போகிற லிஃப்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், அவங்களுக்கு ஜீரியாட்ரிக் சர்வீசஸ், வயசான காலத்தில் அவங்களுக்கு நர்சிங் சர்வீசஸ், வீட்டுக்கு வந்து செக் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ், டாக்டர்ஸ், அதை தவிர ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள், ஸ்மார்ட் ஹோம்ஸ், மொபைலில் வச்சுக்கிட்டே முதியோர்கள் வந்து எவ்வளோ ஈஸியாக அவங்க வீட்டில் இருக்கிற லைட்டு, ஃபேனு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆன் ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரியான பல்வேறு ஸ்டால்ஸ் வந்து இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு ரொம்ப நல்ல இது கிடச்சிருக்கு, இன்றைக்கி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. காலையிலேருந்து உட்காரத்துக்கே டைம் இல்லை, அந்த மாதிரியான ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இன்றைக்கி வந்து நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ் மாத்திரம் 30 ஸ்டால்ஸ் இருக்குங்க. அதை தவிர வந்து ஸ்டால்ஸ் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ண வந்த ஹேண்ட் அவுட்ஸ் கொடுக்குறவங்க, ஆக்டிவிட்டி பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஃபுட்ஃபால்ஸ் மாத்திரம் காலையிலேருந்து இது வரைக்கும் மாத்திரம் 1000 பேர் தாண்டி இருக்கும். இங்கே ஒவ்வொரு ஸ்டால்லையும் ஒவ்வொரு கூப்பன், டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸு, இன்ஃபர்மேஷனை தவிர நிறைய ஃபஸ்ட்டு இங்கே வரது வந்து இன்ஃபர்மேஷனுக்கோசரம், அவங்க எஜுகேஷனுக்கோசரம், அவங்களோட வாழ்வியல் முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை தவிர ஒவ்வொரு ஸ்டால்ஸ்லையுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ரீ செக்அப், ஹெல்த் செக்அப் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஆயுர்வேதிக் செக்அப் கொடுக்குறாங்க, நிறைய டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு சென்னை, கண்டிப்பாக அடுத்தது பெங்களூரில் நடத்தணும்னு இருக்குது, கோயம்புத்தூரில் நடத்தணுன்ற ஒரு ஐடியா இருக்குது. கூடி சீக்கிரம் அங்கேயும் செய்வோம். ஃபினான்ஷியல் சேஃப்டிங்கிறது அவங்க வந்து சீனியர் சிட்டிசன் ஆனதுக்கப்புறம் செய்ய முடியாது. சின்ன வயசுலேருந்து சேஃப்டியை பற்றி, ஃபினான்ஷியல் சேஃப்டி யோசிச்சா தான் சீனியர் சிட்டிசன் நம்ம வயசானதுக்கப்புறமா அது இது இருக்கும். பட் ஆனால் அவங்க எப்படி அவங்க வெல்த்தை மேனேஜ் பண்ணிக்கலாம், இப்போ அவங்களுக்கு கொஞ்சமாக காசு இருக்குது, அதை வச்சுட்டு ரெகுலர் இன்கம் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதுக்குலாம் இப்போ இங்கேயே கூட நமக்கு ஸ்டால்ஸ் இருக்குது. ஒரு 2-3 ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு. அதை தவிர வீட்டுடைய சேஃப்டி செக்யூரிட்டிக்கு எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சேஃப்டி செக்யூரிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட ஸ்டால்ஸ் இருக்குது. இங்கே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை சைபர் செக்யூரிட்டி கரெக்ட். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக வல்னரபிளாக இருக்கிறது வந்து இந்த சைபர் அட்டாக்ஸுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் தான். அவங்களுக்கு எந்த லிங்க் கிளிக் பண்ணணும், எந்த லிங்க் கிளிக் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. அதுக்கெல்லாம் இங்கே நம்மகிட்ட இல்லாட்டாலும் இந்த மாதிரி இடங்கள் இப்போ இங்கேயே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கோர்சஸே இருக்குது, கோர்சஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன் ஃபார் சைபர் செக்யூரிட்டி. எந்த மாதிரி ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணணும், முதல்ல அவங்க பண்ணுறது அந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கணும், தெரியாத ஆப்பை யூஸ் பண்ணக்கூடாது, தெரியாத லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். பட் அது எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு. நன்றிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.